ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை இட்லி பொடி தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 50 கிராம் குழம்பு கடலை பருப்பு எடுத்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் விடாமல் வெறும் வானலில் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் தான் இந்த பொடி நல்லாயிருக்கும். எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிரவும் கூடாது, அதே மாதிரி வறுபடாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம டைரெக்டாக இட்லி தோசையோடு சாப்பிட போகிறதுனால இது கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 50 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். அதையும் கருகிராமல் கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம பொடி கருகாது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. விடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. ஒரு பருப்போட ஒரு பருப்பு மிக்ஸ் ஆகாமல் நல்லபடியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதே அளவுகளோடு பண்ணுறப்போ உங்கள் கருவேப்பிலை பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் கொட்டி நான் ஆற வச்சுக்கிறேன். அடுத்து வெள்ளை எள்ளு, உங்களுக்கு வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு ரெண்டில் எது ஆப்ஷனோ அதை எடுத்து போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் பொடிக்கு. அதையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா வெடிக்கும், பொரிஞ்சு நமக்கு முகத்தில் வந்து அடிக்கும். அது ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க. அடுத்து சீரகம் ஒரு ஸ்பூனு, அரை ஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்து லைட்டாக போட்டோனையுமே உங்களுக்கு பொரிஞ்சிரும். 2 வறுத்தோனையுமே உங்களுக்கு அது பொரிஞ்சு வந்துடும். அதையும் எடுத்து கொட்டிக்குவோங்க. அடுத்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் நீங்கள் தூள் பெருங்காயம்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து கட்டி பெருங்காயனால் 2 சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கருவேப்பிலை 2 கட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதை 2 வறுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுக்கோங்க. அதை ஊற்றுனோனையுமே உங்களுக்கு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரும். இது ஏன் எண்ணெய் ஊற்றுறோன்னா, இந்த கருவேப்பிலை பொரிஞ்சிச்சுன்னா அந்த பச்சை ஸ்மெல் வராது, நல்லாயிருக்கும். நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா இந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது. இது நல்லா பொரிஞ்சு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரெஷ் கருவேப்பிலையோடு நம்ம எண்ணெய் சேர்க்குறது. அடுத்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். அதையும் ஒரு வதக்கிட்டு நம்ம இந்த ஆற வச்சுருக்கோம் இல்லையா, ஏற்கனவே அந்த பொருளோடு சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து நான் ஒரு மிக்சர் ஜாரை கழுவிட்டு காட்டன் துணி போட்டு துடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். காட்டன் துணி போட்டு துடைச்சி எடுத்து வச்சா தான் அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லாயிருக்கும். நம்ம பொடியும் ஒரு 6லேருந்து 1 வருஷம் வரைக்கும் தாங்கும். இல்லைனா வேகமாகவே கெட்டு போயிடும். நீங்கள் வரமிளகா மட்டும் தேவைன்னா எடுத்து அரைக்கும் போது பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க. இதனால் பட்டு போல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ஒரு நல்ல ஒரு கண்டெய்னரில் அதையும் காட்டன் துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 6லேருந்து 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. இட்லி தோசை சாதத்தோடு நெய் விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜெயந்தி பிரபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.